நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் த SKTM ஜுவல் ஆப் டுடே. மதுரை தூத்துக்குடி இடையிலான சுங்கச்சாவடிகளில் கட்டணம் வசூலிக்க தடை விதித்த சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை தற்பொழுது ரத்து செய்து இடைக்கால தடை விதித்திருக்கிறது உச்சநீதிமன்றம். அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் வெங்கடேசன் வழங்கிட நாம் கேட்கலாம். வெங்கடேசன் வணக்கம். இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தினுடைய தற்பொழுதைய உத்தரவு என்ன? வணக்கம். தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை மாதம் ரூபாய் 11 கோடி வசூலிக்கும் நிலையில் சாலை பராமரிப்புக்கு ரூபாய் 30 லட்சம் மட்டுமே செலவு செய்வதை சுட்டிக்காட்டி அந்த வழக்கை விசாரித்த போது 2 சுங்கச்சாவடிகளிலும் வாகனங்களுக்கு வசூலிக்கும் அந்த கட்டணத்தை அதிரடியாக நிறுத்தி வைத்து ஒரு தடையை கடந்த 3ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை பிறப்பித்திருந்தது. இத்தடையை எதிர்த்து தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையத்தின் சார்பில் தாக்கல் செய்த மேல்முறையீடு மனுவை உச்சநீதிமன்ற கோடைக்கால சிறப்பு அமர்வு விசாரித்தது. இந்த மேல்முறையீடு மனுவை பரிசீலித்த உச்சநீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளைக்கு ஒரு இடைக்கால தடை விதித்ததுடன் இந்த மேல்முறையீடு மனுவுக்கு பதிலளிக்க மூல மனுதாரர் பாலகிருஷ்ணனுக்கு உத்தரவிட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி வெங்கடேசன். நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் த SKTM ஜுவல் ஆப் டுடே.